வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் மாறும் ராஜா. நிறைவானவர் நீர் வருவீராகப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் வருவீராக ராஜா. எங்கள் வாழ்க்கையில் நீர் உலாவுவீராகப்பா. நிறைவான ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. நீர் இந்த ஆராதனையில் மகிமைப்படுவீராகப்பா. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்பது, சந்தோஷமா இருப்பது, இதெல்லாம் நம்மளுடைய பலனா இருக்கிறது. ஆமென். நம்மளுடைய பலன் எது? அவருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். நம்மளுக்கு எந்த பாடு, எந்த நெருக்கம் வந்தாலும் அவரை துதிக்கிறத மட்டும் நம்ம விடக்கூடாது. ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நம்ம துதிக்கலாம், நன்றி செலுத்தலாம். ஆனால் முக்கியமான ஆராதனை எங்கே விளம்பு என்றா, நம்ம அக்கினி நடுவில் போகும்போது, தண்ணீரை கடக்கும்போது, இந்த நேரத்தில் நம்ம ஆராதிக்கிறது உண்மையான ஆராதனை. ஆமென். இந்த நேரத்தில் உங்களால் ஆராதிக்க முடிஞ்சா கண்டிப்பாக எல்லா தடைகளும், எல்லா நெருக்கங்களும், எல்லா சோர்வுகளும் எல்லாம் மாறி போகும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுவோமா? ஆமென் ஆமென். அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. எங்கள் நெருக்கத்தில் நீர் கூட இருந்து எங்கள் விசாலத்தில் வைத்திரியப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. இருக்கிற இடத்துல எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி. சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கத்திலே, என் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். என்னை திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். பாதம் பணிந்தேன் சொல்லுங்கள். பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உற்சாகமா என்னோட சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமா? உற்சாகமாய் கைகளை தட்டுவோமா? அவருடைய பாதம் அமர்ந்த நம்மளுக்கு ஒரு நாளும் நம்ம வெட்கமடைய செய்ய மாட்டா. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேவன் நல்லவர் என்று சொல்கிற மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுவோமா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன்,
கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். அறிக்கையிட்டு சொல்லுவோமா? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் இந்த குறைவுமில்லாத தடையில்லையே. இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். விசுவாசரிக்கையா சொல்லுங்க பார்க்கலாம். என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று வசனம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் எந்த குறையும் இல்லை அப்பா. இனிமேலும் குறைவில்லாமல் நடத்த போகிற தேவனை சொல்லுவோமா? என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன்.
உம்முடைய கிருபைன்னு சொல்கிற மாத்திரம் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை என்று சொல்கிறவர் மாத்திரம். ஆமென். ஓ உமக்கு நன்றி ஆவியானவரே. நாங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத அளவிற்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரே அப்பா. இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் நினைத்திருக்கலாம் இந்த வருஷத்தை நாங்கள் எப்படி ஓட்டுவோம், என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்ற கவலையோடு இருந்திருக்கலாம், ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனாலும் அவர் இப்போ நடத்தி வந்த பாதையை நினைத்து பார்க்கும் போது ஓ கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீ நடத்தி வந்த பாதைகள் ஓ மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார். ஓ எனக்கு எந்த பயமும் அப்பா என்னை அணுகாது ராஜா. நீர் என்னை காண்கிற தேவனப்பா, நீர் என்னை காண்கிற தேவனப்பா. நீர் எங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறீரப்பா. ஒரு நாளும் எங்களை அழகு பார்க்கிற தேவனப்பா. நீ நடத்தி வந்த விதத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நீங்கள் நடத்தி வந்த பாதையை நினைத்து பார்க்கும் போது அப்பா உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. வாய்களை திறந்து ஆண்டவரே நீ நடத்தி வந்த பாதைக்காக நன்றி. பலவித பலவீனங்கள் நெருக்கங்கள் எங்களை சூழ்ந்தாலும் அப்பா உம்முடைய பலன் ஓ எங்களை நிரப்பினதே அப்பா. உம்முடைய பலன் எங்களை தாங்கினதே ராஜா. நாங்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. அது எல்லாம் நன்மைக்கே என்று அப்பா நீர் எங்களுக்கு அப்பா காண்பித்தீர் ராஜா. ஏன்னா நாங்கள் நினைத்தது நீங்கள் நினைக்கிறதல்ல அப்பா, நீங்கள் நினைக்கிறது நாங்கள் நினைக்கிறதில்ல அப்பா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. உம்முடைய யோசனை அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்டது, எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாத யோசனை. நீர் யோசனையில் பெரியவர் ராஜா, செயல்களில் வல்லவராக இருக்கிறீங்க. ஓ எங்கள் வாழ்க்கையில் அப்பா இனி எங்கள் பிளான் இல்லைப்பா, எங்களுடைய சித்தம் இல்லைப்பா, உம்முடைய சித்தம் அப்பா. குயவன் நீர், நாங்கள் களிமண். உம்முடைய இஷ்டம் போல் எங்களை வணைவீராகப்பா, நீர் வணைவீராகப்பா. எத்தனை சொல்ல முடியும்? இருதயத்தில் கை வைத்து ஒரு கைகளை உயர்த்தி இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு அப்பா. இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு என்று சொல்கிறவர்கள் கைகளை வைத்து சொல்லுவோமா அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதித்ததற்கு, நீர் அனுமதித்த எல்லா பாதைகளுக்கும் நன்றி அப்பா. நாங்கள் நினைத்திருக்கபடி இல்லைப்பா, நீர் நினைத்திருக்கிறதே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. நீர் நினைத்திருக்கிறதே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. ஓ உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய பிளான் இல்லைப்பா, எல்லாம் உங்களுடைய பிளான் அப்பா. சில நேரத்தில் நாங்கள் உடைந்து போகிறோம், சில நேரத்தில் நாங்கள் உடைந்து போகிறோம். உண்மைதான்ப்பா. நீர் எங்களை உடைத்து உருவாக்குவீராகப்பா. நீர் எங்களை உடைத்து உருவாக்குவீராக, எங்களை உடைத்து நீர் வணைவீராகப்பா. இனி என் சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம் என்று சொல்கிறவர் மாத்திரம். இனி என் சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஓ என் சித்தம் அல்ல ராஜா, உம் சித்தம் அப்பா. உம் சித்தம் ராஜா, உம் சித்தம் அப்பா, உம் சித்தம்.
பார்க்கிறோம் அப்பா. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடித்தீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து கைகள் உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. நீ உருவாக்கி வார்த்தையாலே உருவாக்கினீ. சகலத்தையும் நீர் உருவாக்கினீ. வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அவருடைய கைகள் குறுகவில்லையே. கைகள் எனக்காக நீர் செய்கிறதை குறுகவில்லை. உம்முடைய கைகள் ஒரு நாள் உம்மால் குறுகினதில்லையே ராஜா. கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. எல்லாம் கூடுமென்று எல்லாம் கூடும் என்று உம்மை நான் என் சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம் ராஜா. மறுபடியும் சொல்லுவோம்ப்பா. நாள் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, இல்லாதவைகள் இருக்கிறவர் போல சொல்கிற தேவன். எல்சடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் நமக்கு செய்த அதே தேவன், எனக்கும் செய்ய வல்லவர். அதே தேவன் நம்மை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு அதே செய்தவர் ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு எனக்கும் செய்ய வல்லவர். நாள் ஒன்றும் கூடாதே. சபை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் ஆளக்கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கூடாதென்று உன்னை நான் தந்துவிட்டேன்.
எல் ஷடாய் தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது அது ஒருபோதும் தடைபடாதப்பா. நீர் எனக்கு குறித்திருக்கிறத நீர் நிறைவேற்றுவீரப்பா. அதற்கு காலமோ மனிதர்களோ தடையாக இருக்க முடியாது. எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர், நமக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை சுவையாக்குகிறார். ஓ, அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். இனி நான் அல்லப்பா கிறிஸ்துவே, இனி என் சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம் மாத்திரமப்பா. இது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே, நான் பிளான் பண்ண மட்டும் ஏன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே என்னுடைய சித்தம் இல்லப்பா, இனிமேல் நான் பிளான் பண்ண மாட்டேன்ப்பா. ஏன்னா என்னுடைய பிளான் மனுஷனுடைய சிந்தனைகள் அவனுடைய மூளைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அவருடைய யோசனைக்கு அது கொஞ்சம் கூட ஈடாகவே முடியாது. உணர்ந்தவர்களா, ஓ ஆவியானவரே, என்னுடைய சித்தம் அல்லப்பா, இனிமேல் உம்முடைய சித்தம் செய்ய ஓ அப்பா என்னை தருகிறேன் அப்பா, என்னை தருகிறேன், என்னையே உம்மிடத்தில் படைக்கிறேன் ராஜா. இனி நான் சோர்ந்து போகாமல் உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்படைக்கிறேன் அப்பா. இனி நீர் மாத்திரம் அப்பா, இனி நீர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் போதும் அப்பா. இனி நீர் மாத்திரம் போதும் என்கிற மற்றும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், உம்முடைய சித்தம் மாத்திரம் போதும் எனக்கு, சித்தம் மாத்திரம் போதும் அப்பா. வேற எதுவும் தேவையில்லப்பா. எதையும் நாங்கள் நம்ப தயாரா இல்லப்பா. நம்பினது போதும். நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை எங்கள் கண்கள் காண போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் தடைகளை நீக்கி போட்டு எங்களை வழி நடத்துகிறாங்கப்பா. நெருக்கத்தில் பெருக்கத்தை தருவீராகப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கரம் எங்களோடு தாங்கி வந்துட்டு இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னம் அப்படியே இருப்பதாக ராஜா. வார்த்தையால் எங்களோடு பேசுவீராகப்பா. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலையிலும் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயவாய் அனுப்பி வையுங்கள். இன்று மாலை 5 மணிக்கு டீன் சர்வீஸ் நடைபெறும். 6:30 மணிக்கு லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். கேர்சல் லீடர், சண்டே கிளாஸ் இன்சார்ஜ், டீச்சர்ஸ் மற்றும் ஊழியத்தில் பங்கு பெறுகிற அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபவாச ஜபம் நடைபெறும். இந்த வாரம் வியாழக்கிழமை மாலை அன்பின் ஊழியம் நடைபெற்றது. அதில் ஆகாரம் தேவைப்படுவதற்கு ஒரு சிலருக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த மழைக்காலத்தில் பெட்ஷீட் இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் பெட்ஷீட் கொடுக்க உதவி செய்தார். கொடுத்த ஒவ்வொருவருக்கும், ஊழியத்தில் பங்கு பெற்ற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பைபிள் டியூஷன் கேர்சல் அந்தந்த ஏரியாவில் நடைபெறுகிறது. பைபிள் டியூஷனுக்கு உங்கள் பிள்ளைகளை தயவாய் அனுப்பி வையுங்கள். கேர்சலில் விசுவாசிகள் யாவரும் கலந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை போதகருக்காகவும் போதகர் குடும்பத்திற்காகவும் நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நமது சபை தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். நமது சபையில் அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவ
குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீர். என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 6 வரை உள்ள வசனங்கள். நாம் எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியா 18 1 6 வரை உள்ள வசனங்கள். எரேமியா 18 1 6 வரை. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் டிவியை பார்த்து கொள்ளலாம். எரேமியா 18 1 6 வரை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல. ஆமென். கண்களை மூடி ஒரு விசை தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே, குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல எங்களை உங்க சமூகத்தில் தருகிறோம் அப்பா. குயவனே, உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே, உன் கையில் களிமண்ணா
உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல, என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்ந்திட அணைந்திடும் உம் சித்தம் போ. உமக்காகவே நான் வாழ்ந்திட வளைந்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஆண்டவரே, உங்க கையில் உள்ள களிமண்ணாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க சித்தத்தின்படி எங்களை வணைந்து கொள்ளும். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. கல்லான இருதயம் அல்ல, சதையான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தை எங்களுக்கு தாங்க. அந்த ஒருவராவது வெறுமையாக அல்ல, உங்களுடைய வார்த்தையினால் எங்களுடைய இருதயம் நிறைந்து இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க அவர் பாராட்டின கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் வாசித்த வசனத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஏசாயா 60வது அதிகாரம் 21வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 60:21வது வசனம். ஒரு வாசியுங்கள். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்தில் இந்த 21ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு தியானித்து வருகிறோம். முதல் வாரத்தில்
தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? நீதிமான்களாக பார்க்கிறார். we are righteous in the sight of God. இரண்டாவது வாரத்திலும் தேவன் நம்மை வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாக, inheritors of his promises, தேவன் தந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாக நம்மை பார்க்கிறார். மூன்றாம் வாரத்தில் தியானித்தோம். அதாவது கடந்த வாரத்தில் we are the branches he planted, அவர் நட்ட கிளைகள் என்று சொல்லி சங்கீதம் 63 அடிப்படையாக கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் நாம் எப்படி தங்கியிருக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தின் பலனை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தியானிக்க தேவன் கிருபை பாராட்டினார். இந்த 4ஆம் வாரத்திலும் கூட கடைசியாக அதில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என் கரங்களின் கிரியைகள். ஆண்டவர் நம்மை பார்த்து பல விதங்களில் நம்மை பார்க்கிறார், அழைக்கிறார். அதில் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால் we are his handiworks, நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்ல விரும்புகிறேன். கடந்த 2022ஆம் ஆண்டு இந்தியாவில் எடுத்த ஒரு சர்வேயின்படி 1,00,000 ஜனங்களில் 13 பேர் சூசைட் மூலமாக தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். 1,00,000 பேரில் 13 பேர். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை பார்த்தோம் என்று சொன்னால் 1,00,000 பேரில் 22 பேர். நார்மல் ஆவரேஜை விட தமிழ்நாடு சற்று அதிகம். இந்தியாவில் 1,00,000 13 பேர், தமிழ்நாட்டில் 1,00,023 பேர். அதே போல அபார்ஷன் ரேட், அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை அபார்ட் பண்ணுவது, அதுவும் கடந்த 4 ஆண்டுகளில் நம்முடைய இந்தியாவில் 17 மில்லியன் அபார்ஷன்ஸ் நம்முடைய இந்தியாவில் நடந்திருக்கிறது என்று சர்வே சொல்லுகிறது. மற்ற நாடுகளெல்லாம் ஒப்பிடும் பொழுது நாம் வளர வேண்டிய காரியங்களில் முன்னிலையில் இருக்க வேண்டும். ஆனால் வளரக்கூடாத இடங்களில் அநேக காரியங்களில் நாம் முன்னிலையில் இருக்கிறோம். இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு காரியம். சூசைட் ஆர் அபார்ஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு உயிரை எடுப்பது வேதத்தின்படி அது ஒரு நாளும் சரியாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது? நம்முடைய ஹியூமன் லைஃப் has no meaning or no value. நம்முடைய மனித உயிருக்கு எந்தவித ஒரு அர்த்தமோ அல்லது மேன்மையோ அல்லது ஒரு மதிப்போ இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் மனிதர்களாகிய நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் கிறிஸ்தவர்களாக நாம் பார்க்க வேண்டிய பார்வை ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி, நம்மை சுற்றிகளோருடைய வாழ்க்கைக்கும் சரி, இது ரொம்ப ரொம்ப அவசியமானதும் கூட. தேவன் எப்படி பார்க்கிறார்? தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை எப்படி கையாள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும்? ஐம் ஷுர் இப்போ எங்கே இருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் கேட்டேன்னு சொன்னால், ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து வந்திருப்பீர்கள், அல்லது உங்களுக்கு நெருங்கிய தெரிந்த உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ அல்லது வேலை பார்க்கிற இடத்திலோ யாராவது ஒருவர் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து சென்றிருப்பார்கள். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்போம். அதனால்தான் இந்த ரேட் மிகவும் அதிகமாக இருக்குது, சூசைடல் ரேட் நம்முடைய இந்தியாவில். அப்போது இதை குறித்ததான சரியான புரிதல் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு கிறிஸ்தவங்க தற்கொலை செய்யலாமா? கிறிஸ்தவங்களில் பொதுவாக யாருமே பண்ணக்கூடாது. அதிலும் நாம் அதை நினைத்து கூட பார்ப்பதற்கு இடமில்லை. அபார்ஷன், ஒரு குழந்தையை கருவிலே எடுக்கலாமா, கொள்ளலாமா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது ஒரு நாளும் செய்யக்கூடாத ஒரு காரியம். ஏனென்றால் பல பேர் சொல்வது உண்டு, அந்த குழந்தை பிறந்த பின்புதான் அதற்கு என்ன உண்டு? உயிர் உண்டு, வாழ்க்கை உண்டு. இல்லை, குழந்தை கருவில் உருவான நாளிலிருந்து குழந்தைக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்கிறது. From the day of the conception it has life. நாம் எல்லாரும் மனிதர்களாகி நாம் எல்லாரும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். தேவன்தான் நம்மை வணைந்த குயவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை அடிப்படையாக கொண்டுதான் இதற்கான பதிலாகத்தான் இந்த வேத பகுதியை நான் பார்க்கிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கிறேன். 18:1 to 6 வரை நாம் வாசிக்க கேட்டோம்.
முதல் 2 வசனங்களை ஒரு வாசியுங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் எரேமியாவோடு பேசுகிற ஒரு இடம் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. குயவன் என்றால் யார்? அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு சில சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. குயவன் என்றால் பாட்டர், மண்பாண்டங்களை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது மண்ணினால், களிமண்ணினால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மண்பாண்டங்களோ மண்ணினால் உருவாக்கப்பட்ட எந்த பாத்திரமாக இருக்கட்டும், மண்ணினால் செய்யக்கூடியவர்கள், அவர்களைத்தான் குயவன் என்று சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் பாட்டர். ஆண்டவர் எரேமியாவோடு பேசுகிறார். நாம் பல நேரங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம், நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மோடு நேரடியாக பேசுவார் என்று சொல்லி. எஸ், ஆண்டவர் பேசுகிற தேவன் தான். ஆனால் அப்படி மட்டும் தேவன் பேசுகிறவர் அல்ல. எரேமியாவுக்கு தேவன் எப்படி பேசுகிறார்? நீ போய் அந்த குயவன் வீட்டில் பார், நீ என்ன பார்க்கிறாயோ அதன் மூலமாக நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொல்லுகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பல நேரங்களில் நாம் பார்க்கிற காரியங்களின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். சில சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பலவிதமான காரியங்களை பார்க்கிறோம், பலவிதமான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்லுகிறார்? What God is teaching us, teaching through the situations we face. நாம் பார்க்கிற ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்தோ தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? எரேமியாவுக்கு அப்படித்தான் அந்த குயவன் வீட்டில் போய் அந்த குயவன் செய்கிற வேலையை எரேமியா பார்க்கும் பொழுது அதன் மூலமாக தேவன் எரேமியாவோடு கூட பேசுகிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாருங்கள், இதை கற்பனையில் வைத்து கொண்டே வாருங்கள். எரேமியா ஒரு குயவனுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த குயவன் அந்த வீட்டிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து போடணும்னு நினச்சேன், பரவாயில்ல, நம்ம பசங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு குயவன் ஒரு மண்பானையை வணைவார். கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வீல் இருக்கும், அந்த ஒரு சக்கரம் இருக்கும், அதன் மேலாக மண்ணை வைத்து குயவன் என்ன பண்ணுவார்னா அதை கையினால் வணைந்து அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக வணைகிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3வது வசனம், அப்படியே நான் குயவன் வீட்டிற்கும் போனேன், இதோ திருகையினாலே வணைந்து கொண்டேன். நான் திருகைனா அந்த கீழே வைத்து இந்த சுத்துகிற அந்த அதைத்தான் திருகை என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது தேவன் இதை பார்க்கும் பொழுது நம்ம அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், எப்படி குயவனும் களிமண்ணும் இருக்கிறதோ வேதத்தில் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை தேவன் பல விதங்களில் காட்டுகிறார். அப்படிதானே? சங்கீதம் 23 வாசிக்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை தேவன் எப்படி காட்டுகிறார்? சொல்லுங்க. ஒரு மேய்ப்பன் ஆடுகள், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்றால் அவர் மேய்ப்பன், நாம் எல்லாரும் ஆடுகள், ஷீப் அண்ட் த ஷெப்பர்ட். அதே ஒரு சில இடங்கள் எபேசு 5 வாசிக்கும் பொழுது அவர் மணவாளன், சபை யாரு? மணவாட்டி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த உறவில் நம்மை காட்டுகிறார். ஆனால் இன்னும் பல இடங்களில் வாசிக்கும் பொழுது தகப்பன், அவர் தகப்பன், நாம் எல்லாரும் யாரு? பிள்ளைகள். ஒரு ஃபாதர் அண்ட் த சன் அல்லது ஃபாதர் அண்ட் த டாட்டர், அந்த உறவில் தேவன் காட்டுகிறார். ஒரு சில இடங்களில் அவர் ராஜா, நாம் எல்லாரும் குடிமக்கள் அல்லது வேலைக்காரர்கள், சர்வன்ட்ஸ். அந்த மாதிரி மெட்டாஃபர்லையும் பார்க்கிறோம், உருவகங்களை பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்தான் அவர் குயவன், நாம் யார்? களிமண். அவர் குயவன், he is the potter and we are the clay. நாம் களிமண். நாம் களிமண் என்று அவ்வப்பொழுது நமக்கு நாமே நினைவூட்ட வேண்டி இருக்கிறது. நம்ம எல்லாரும் யாரு? 2வது சர்வீஸில் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நம்ம எல்லாம் யாரும் கேட்ட உடனே மண் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. நாம் எல்லாரும் யார் தான்? வெறும் மண். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆதாமை எப்படி உருவாக்கினார்? மண்ணினாலே தேவன் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணுகிறார்? அவன் நாசியிலே ஊதுகிறார், அவன் என்னவாகிறான்? ஜீவாத்மாவாகிறான். அப்போ ஒரு மனிதனை தேவன் எதனால் உருவாக்குறார்? வெறும் மண்ணினால். இந்த மண். அதனால் ஒரு நாளும்
நமக்கு நான் யாரு, நீ யாரு, நீ என்ன, இதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் தேவையில்லை. ஏன்னா நம்மளே யாரு தான் சொல்லுங்க, மண்ணு தான். சொல்கிறதுக்கே நமக்கு சிரிப்பு வருது. இல்லை நம்ம இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போகிறோம்? இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த உலகம் நமக்கு எப்படிப்பட்டது? கொஞ்ச நாள் வாழுகிற கூடாரம். பரதேசிகளாக என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு குடியுரிமை எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அப்போது இந்த உலக வாழ்க்கை முடிந்த அப்புறம் எங்கே தான் போக போகிறோம்? அப்படி இந்த சரீரத்தோடு பறந்து போக போகிறீங்களா? நம்ம அப்படி யாருமே போக முடியாது. நம்ம எல்லோரும் எங்கே தான் போகணும்? மண்ணுக்கு தான் போவோம். அப்போ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், எங்கே தான் போக போகிறோம்? மண்ணுக்கு தான் போக போகிறோம். இதுதான் மனித வாழ்க்கை, அவ்வளோதான் மனித வாழ்க்கை. ஆனால் இங்கே தேவன் நமக்கு இதன் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய 3 முக்கியமான காரியங்களை வேகமாக தியானித்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது, குயவன் வீட்டிற்கு செல்லுகிறார். அந்த குயவன் திருகையினாலே ஒரு மண் பாண்டத்தை வணைந்து கொண்டு இருக்கிறார். இதிலிருந்து நான் சொல்ல விரும்புகிற முதல் காரியம், we are designed by the potter. நாம் எல்லாரும் குயவனால் உருவாக்கப்பட்டவர்கள், குயவனால் படைக்கப்பட்டவர்கள். we are designed. ஆங்கிலத்தில் நல்ல இருக்குது, தமிழில் கொஞ்சம் அதனுடைய அந்த எசன்ஸ் கொஞ்சம் கம்மியானாலும் புரிந்து கொள்ளுங்க. டிசைன், நம்ம எல்லோரும் யாருடைய டிசைனா? ஆண்டருடைய டிசைனா. நம்ம நிறைய ட்ரெஸ்ஸில் போனோம், இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அந்த டிசைன் ஒருத்தர் பண்ணியிருப்பார், அந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நீங்களும் நானும் யாருடைய டிசைன் அப்படின்னா ஆண்டவருடைய டிசைன். அல்லேலூயா, அவ்வளோதானே? அல்லேலூயா, ஆமென். நான் கலராக இல்லை, கருப்பாக இருக்கிறேன், குண்டாக இருக்கிறேன், ஒல்லியாக இருக்கிறேன், ஷார்ட்டாக இருக்கிறேன், ஹைட்டாக இருக்கிறேன், இப்படி பல எண்ணங்கள் என்ன உண்டு? மனிதர்களாக நமக்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? நம்ம எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறார்? டிசைன் பண்ணியிருக்கிறார். எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரு? இன் ஹிஸ் இமேஜ் அண்ட் ஹிஸ் லைக்னஸ். அவருடைய சாயலில் நம்மை அவர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவரை போல, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நாம் எப்படி இருக்கிறோம்னா தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். தேவனை போல நம்ம டிசைன் பண்ணி இருக்கிறார். பல நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், இந்த உலகத்தை நான் வாழ்வதற்கு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பல நேரங்களில் ஜனங்கள் தற்கொலை பண்ணுவதற்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா, நான் வாழ்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. நான் போன வாரத்தில் ஒரு நபரை பார்த்து, இப்படி எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொன்ன ஒரு நபர், அவரை பார்த்து நான் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவருக்கு அதற்கான பதில் இல்லை. உங்களை பார்த்து கேட்குறேன், 10 ஆண்டுகள், இன்றிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எப்படி இருப்பீங்க? 10 ஆண்டுகள் கழித்து எங்கள் பிள்ளைங்களாம் வளர்ந்துருப்பாங்க பாஸ்டர், அவங்களெலாம் கல்யாணம் ஆகிருக்கும். அது எப்படினாலும் நடக்க தான் செய்யும். நீங்கள் தாத்தாவாக இருக்கலாம், இல்லாட்டி அப்பாவாக இருக்கலாம், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி நான் தனிப்பட்ட முறையில் 10 ஆண்டுகள் கழித்து என்ன நிலைமையில் இருப்பேன்? ஏனென்றால் நாம் வாழ்வதற்கான அர்த்தம் பல நேரங்களில் இல்லாத பொழுது வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது, வாழ்க்கை பயனற்றதாக போய்விடுகிறது. பல பேர் தற்கொலைக்கு முன்பதாக யோசிக்கிற யோசனை என்னவாக இருக்கிறது என்றால், ஐ எம் ஒர்த்லெஸ், நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன், நான் வாழ்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த உலகம் நம்மை சுற்றி அடிக்கடி என்ன வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா, நீ வாழ்வதனால் எந்த பயனும் இல்லை, நீ வாழ்வதில் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் பல பேரை தற்கொலைக்கு நேராக வழி நடத்துகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உயிரை எடுப்பதற்கு நமக்கு எந்த விதத்திலும் அதற்கான உரிமை கிடையவே கிடையாது. ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், டு டெஸ்ட்ராய் or abandon your life that God has formed is to war against the creator. இந்த உலகத்தில் ஒரு உயிரை எடுப்பதற்கு நாம் எடுக்கிறோம், நாம் அதை கொல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் அதை படைத்த தேவனோடு போரிடுகிறோமா? அப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையும் சரி மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி அந்த உயிரை எடுக்கக்கூடிய உரிமை மனிதர்களாகி நமக்கு கிடையாது. ஏனென்றால் நாம் எல்லாரும்
அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். we are designed by God. எப்பொழுது டிசைன் பண்ணியிருக்கிறாரு? நாம் தாயின் கருவில் உருவான நாள் முதல் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறார். பல நேரங்களில் யோசிக்கிறோம், ஏன் இந்த இடத்துல இருக்கிறோம், ஏன் இந்த ஊரில் இருக்கிறோம், ஏன் இந்த வீட்டில் இருக்கிறோம், ஏன் இந்த பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோம், இப்படி பல கேள்விகள் இருக்குது. எஸ், மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் குட் பேரண்ட்ஸ். நிறைய பேருக்கு நல்ல பெற்றோர்களை தேவன் தந்திருக்கிறார். ஒரு சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் நல்லா இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஒரு சில இடங்களில் பெற்றோரே கூட இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரும் தேவனுக்கு தெரியாமல், தேவனுடைய திட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருப்பதில்லை. இந்த காலை நேரத்தில் இந்த சபையில், இந்த ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், இது ஏதோ ஆக்சிடென்ட் கிடையாது. யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். நாம் யாருமே அப்படி இந்த உலகத்தில் இல்லை. we are designed by God. நாம் தேவனால் வடிவமைக்கப்பட்டவர்கள். நாம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் we have a purpose and we have a design. தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்தில் இருப்பதற்கான நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதம் 139:14 வாசிக்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் அவர் என்ன பண்ணுவேன்னா துதிப்பேன். ஆங்கிலத்தில் சொல்லுது, I have fearfully and wonderfully made. ரொம்ப அழகாக அதனுடைய அர்த்தத்தை பார்க்க முடியும். தேவன் நம்ம எப்படி படைச்சிருக்கிறாரா? பிரமிக்கத்தக்க அதிசயமாய். நான் நேற்று உட்கார்ந்து இந்த மனிதனுடைய இந்த சரீரம், ஹியூமன் பாடி, அதை குறித்து பார்க்கும் பொழுது பல காரியங்கள் இன்னும் நம்முடைய புத்திக்கு எட்டாததாக இருக்கிறது. இந்த உலகத்தில் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட கடவுள் இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் மனிதனுடைய படைப்பு, மனித படைப்பு. பல பேர் சொல்லுகிறாங்க, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்கிறாங்க. அப்படி தானே? நீங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நம்ம யாரும் அதிலிருந்து வரல. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் ஒரு தியரி இருக்குது. இப்படி பல தியரிஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் நாம் விசுவாசிப்பது, நம்மை தேவன் படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கிறோம்? இன்றைக்கு வரைக்கும் எத்தனை அறிவியல் வளர்ந்திருந்தாலும், எத்தனை ஆக்கப்பூர்வமான காரியங்களை இந்த உலகம் செய்திருந்தாலோ, ஒரு மனித உயிரை இந்த உலகத்தில் மனிதர்களால் உருவாக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. மனித உயிரை அறிவியலினால் உருவாக்க முடியுமா? முடியாது. ஒரு ஹியூமன், ஒரு மனிதனை ஆர்டிஃபிஷியலாக ரோபோட் என்ன பண்ணலாமே ஒழிய மனிதனாக உருவாக்குவது என்பது இந்த உலகத்தில் எவராலும் முடியாது. அதுவே எதை காட்டுகிறது? இப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸான ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அதை படைத்த டிசைன் பண்ண ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நான் சொல்லுகிறேன், நம்முடைய இரத்த நாளங்கள் இருக்குது பாருங்க, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு நாளங்கள், பிளட் வெசல்ஸ், செல்ஸ். அந்த நரம்பு இரத்த நாளங்களை நீளமாக வைத்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் நம்முடைய இரத்த நாளங்கள் இருக்குமா. ஒரு மனிதனுடைய இரத்த நாளங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளையும் சேர்த்து 2 லட்சம் கிலோமீட்டர். நம்பவே முடியல என்னாலே. இது உண்மையானு தெரில, சயின்ஸ் படி நான் ஆன்லைனில் தான் பார்த்து எடுத்தேன் எல்லாமே. 2 லட்சம் கிலோமீட்டர் இருக்குமா. இதை நம்புவதற்கே வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம ஒரு நபருக்குள்ளே இருக்குது. ஒரு நபருக்குள்ளே யோசித்து பாருங்கள். ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு செல்லாகத்தான் ஒரு உயிர் உருவாகிறது. அந்த ஒரு செல் வளர்ந்து ஒரு சராசரி மனிதனுடைய உடம்பில் 70,000 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குமா. அப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி ஒரு மனிதன் உருவாகிறான்? ஒரு மனிதனுடைய படைப்பு எப்படி இதெல்லாம் வருகிறது? அதே போல் சொல்லுகிறாங்க, நமக்கு லங்ஸ், நம்முடைய நுரையீரல் இருக்குது இல்லையா, இந்த நுரையீரலை பார்த்தால் பல லேயர்ஸாக தான் அந்த நுரையீரல் இருக்கும். நம்முடைய நுரையீரல் அதையெல்லாம் விரித்து ஒரு பெட்ஷீட் போல் விரித்து வச்சோம் அப்படின்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு நம்மளுடைய லங்ஸ் இருக்குதான். டென்னிஸ் கோர்ட் எவ்வளோ பெருசு பாருங்கள். டென்னிஸ் விளையாடுற அந்த கோர்ட் அளவுக்கு நம்ம லங்ஸ் அவ்வளோ பெருசு இருக்குதா. இதையெல்லாம் தேவன் எப்படி படைத்திருக்கிறார்? ஒரு சிறு குழந்தையாக கருவில் இருந்து தேவன் எப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இதை உருவாக்கி இருக்கிறார். அதே போல் நம்முடைய கிட்னி இருக்குது இல்லையா, சிறுநீரகங்கள், 2 கிட்னி எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது ஆர்டிஃபிஷியலாக இதே போல் ஃபங்க்ஷன் ஆகிற
ஒரு சிறுநீரகத்தை உருவாக்க வேண்டுமானால் ஒரு 10க்கு 10 ரூம் வேண்டுமா. கிட்டத்தட்ட உங்கள் பெட்ரூம் சைஸ் வேணும். அவ்வளோ பெரிய ஒரு ரூம் இருந்தால் தான் ஆர்டிஃபிஷியலாக இத்தனை லேயர்ஸ் மூலமாக எல்லாவற்றையும் ஃபில்டர் பண்ணி சரி பண்ணி உடம்புக்கு தேவையானதை கொடுக்க முடியுமா. அவ்வளோ லேயர்ஸ் வேணும், அவ்வளோ டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் அளவுக்கு வேணுமா. ஆனால் ஆண்டவர் இவ்வளோ சின்ன உறுப்பாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், நம்ம உடம்புல கொடுத்துருக்கிறார். அப்போ அதனால இந்த சரீரத்தை நல்லா பார்த்துக்க வேண்டியது யாருடைய கடமை, நம்முடைய கடமை. நம்முடைய சரீரத்தை, நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவன் வடிவமைத்து நமக்கு தந்தது. இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. தேவையில்லாத எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் நம்ம எதை ஆகிடக்கூடாது, அடிமையாகிவிடக்கூடாது. ஏனென்றால் இது நாம் உருவாக்கியது அல்ல, இட் இஸ் காட் டிசைன். தேவன் வடிவமைத்து நமக்கு தந்தது. உண்மையாகவே இந்த வசனத்தை இந்த காரியங்கள்லாம் நான் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது தெரிகிறது, உண்மையிலேயே மனிதன் எப்படி தான் அப்படின்னா பிரமிக்கத்தக்க அதிசயமாக என்ன பண்ணியிருக்கிறார், நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய மனித மூளை, நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னா மூளையை கொடுத்துருக்குறார். எல்லாருக்கும் வி ஹாவ் பிரைன். ஒரு மனித மூளையினுடைய 3% மூளையை தான் ஒரு நல்ல சயின்டிஸ்டே என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு. அப்போ நம்மெல்லாம் 0.5 கூட தெரியல. அப்போது 3% பயன்படுத்தினாலே மனிதனால் பல காரியங்களை செய்ய முடியுமா. அப்போ யோசிச்சு பாருங்க, 100% மூளைன்னா கிரகிக்கவே முடியவில்லை. 3% மூளையை பயன்படுத்தினாலே நம்முடைய ஐக்யூ லெவல் நல்லா இருக்குங்கிறாங்க, நல்ல காரியங்களை செய்ய முடியுமா. அப்போ ஆண்டவர் அந்த 100% மூளையை எவ்வளோ கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய சின்ன இதில் கொடுத்துருக்காரு. உனக்கு மூளையே இல்லை களிமண் தான் இருக்குன்னாங்கன்னா உண்மை அதுதான். நம்ம எல்லாம் யார் தான், மண்ணு தான். அப்போ நம்ம தேவன் எப்படி படைத்திருக்கார் பாருங்க. we are fearfully and wonderfully made. நான் எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, தேவன் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை அவர் உண்டாக்கி இருக்கிறார். எவ்ரி டீட்டெயில் ஆஃப் அவர் லைஃப். இங்கே இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா, நான் இங்கே தான் பிறக்கணும், நான் இங்கே தான் இருக்கணும், நம்ம டிசைட் பண்ணாமா? இல்லை. நாம் எங்கே இருக்க வேண்டும், யாரை திருமணம் பண்ணுறது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். அதை தவிர மற்ற எல்லாம் யார் உங்கள் அப்பாவாக இருக்கணும், யார் உங்கள் அம்மாவாக இருக்கணும், இல்லாட்டி பெற்றோராக டிசைட் பண்ணுறோமா எனக்கு இவங்க தான் குழந்தையாக இருக்கணும். இல்லை, எல்லாம் காட்ஸ் டிசைன். நாம் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், நாம் எந்த குடும்பத்தில் இருக்கணும், எந்த நிலையில் இருக்கணும், எந்த பொருளாதாரத்தில் இருக்கணும், என்ன எக்ஸ்போஷர் வேணும், சிட்டியில் இருக்கணுமா கிராமத்தில் இருக்கணுமா, எவ்ரிதிங் காட் டிசைன். இதில் எதுவுமே தேவனுடைய திட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. தேவ திட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு கிளாஸ் இருந்துச்சு, 3 நாட்கள் ஒரு டீமின் கோர்ஸ் ஒன்று படிக்கும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அவங்களோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது, நான் சென்னைக்கு வந்தது வேலை பார்ப்பதற்காக வந்தேன். பார்க்கும்போது வீட்டில் தான் தங்கியிருந்தேன். கார்த்திக் அண்ணன் உங்களை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், கார்த்திக் பாஸ்டர். வீட்டில் தங்கியிருந்து தான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே தேவனுடைய திட்டம் இருக்கிறது, நான் ஊழியத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தை தேவன் தந்தார். வேலையை விட்டு பைபிள் காலேஜ் போகணுங்கிற டிசிஷனை எப்போ எடுத்தனோ, நான் ஜான்வரி எண்டில் அந்த டிசிஷனை எடுக்கிறேன். நம்ம பைபிள் காலேஜ் போகலாங்கிற ஒரு முடிவை எடுக்கிறேன். பிப்ரவரி மாதம் அவர் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போயிட்டேன். இதை போன வாரம் நாங்கள் பேசும்போது தான் ஒன்று புரிந்தது. நான் அந்த டிசிஷன் வர வரைக்கும் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை சென்னையில் வச்சுருந்துருக்கார். ஒருவேளை அவர் சென்னையில் இல்லைன்னா நான் சென்னையில் இங்கே வந்து தங்கி இருப்பேனான்னு தெரியல. அங்கே தங்கி இல்லைன்னா இன்றைக்கி இதெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல. அப்போது நம்ம நினைக்கிற எல்லாமே தற்செயலாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று. ஏதோ வேலைக்கு வரோம், ஏதோ ஒருவருடைய வீட்டில் இருக்கிறோம், ஏதோ நம்முடைய வாழ்க்கை போகிறது, ஊழியத்துக்கு வந்தோம். இல்லை. இதே போல் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, God has planned each and every small things. சின்ன காரியங்களை கூட தேவன் திட்டமிட்டு அவர் வடிவமைத்து நம்ம எதற்காக வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்போதும் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம், 5 வருடத்திற்கு முன்பதாக இந்த சபையில் நீங்கள் இருந்தீங்களான்னா நம்ம யாருமே இல்லை. 5 வருடத்துக்கு முன்பதாக 5 வருடத்துக்கு முன்பதாக இங்கே இருக்கிற யார் எனக்கு தெரியும்னா கிட்டத்தட்ட
60 to 70% எனக்கு தெரியாது. அப்போது எல்லாமே தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில். ஏதோ தற்செயலாக ஏதோ போகிற போக்கில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுறது இல்லைன்னா எதையுமே தருகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் சின்ன சின்ன காரியங்கள் கூட எங்கே இருக்குது அப்படின்னா அவருடைய திட்டத்தில் இருக்கிறது. அதனால் ஒரு நாளும் நான் வாழ்வது எதற்காக ஏதோ போகிற போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை, இந்த எண்ணம் நமக்கு வருவதற்கு ஒரு நாளும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் we are designed by God. நாம் தேவனால் வடிவமைக்கப்பட்டவர். அடுத்ததாக வேகமாக சொல்லுங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. போதும். முதலாவது சொன்ன நாம் குயவனால் படைக்கப்பட்டவர், we are designed by the potter. இரண்டாவது நாம் we are not abandoned by the potter. நாம் குயவனால் கைவிடப்படவில்லை. எப்படி குயவனால் கைவிடப்படவில்லை யோசித்து பாருங்கள். குயவன் கையில் உள்ள அந்த மண் என்னவாயிடுச்சு அப்படின்னா அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஒரு குயவன் அந்த மண் பாண்டத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதே கெட்டு போயிடுச்சு. குயவன் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மண் சரியாக வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், அந்த மண்ணை எடுத்து தூர போட்டுட்டு வேற என்ன பண்ணியிருக்கலாம், மண்ணை எடுத்து இன்னொரு மண் பாண்டத்தை செய்திருக்கலாம். ஆனால் அந்த குயவன் என்ன செய்கிறார், அந்த மண் கெட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக அதை தூர போடல, அதை எடுத்து புறம்பே தள்ளவில்லை. அவர் என்ன பண்ணுறார், வாசிங்க அடுத்து தொடர்ந்து. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைத்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து கொள்ளலாம் பல நேரங்களில் தேவனுடைய கரம் என்னோடு கூட இல்லை என்று, தேவனை விட்டு நாம் தூரமாக போய்விட்டோம் என்று. எஸ், மனிதர்களாகிய நாம் எல்லாரும் பாவிகள் தான். ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன ஆனார், ஜீவனை தந்தார், பலியானார், அவர் இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டார். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எந்த காரியங்களோ குயவன் கையிலிருந்து நம்ம என்ன பண்ணது அப்படின்னா போக விடாது. we are not abandoned. அவர் கைவிடக்கூடிய அளவிற்கு நம்மை தேவன் விடுவதில்லை. நாம் கெட்டு போயிருக்கலாம், அவருடைய கையிலிருந்து வழி விலகி போயிருக்கலாம், அவருடைய சித்தத்திலிருந்து விலகி போயிருக்கலாம். ஆனால் அவருடைய கையிலிருந்து ஒரு நாள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா விலகி போகவே முடியாது. ஆண்டவர் ஒரு நாள் விடுகிறவர் அல்ல. we are still in the hands of the potter. நாம் இன்னும் யாருடைய கையில் தான் இருக்கிறோம் சொல்லுங்க, குயவனுடைய கையில் தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாம் அவரை விட்டு விலகி போனாலும், நாம் கெட்டு போனாலோ, மண்ணை போல நாம் அவர் வணைவதற்கு ஏற்றாற் போல் நம்மை அர்ப்பணிக்காவிட்டாலும் குயவன் நம்மை விடவில்லை. அவர் நம்மேல் வைத்த அன்பு மீண்டும் மீண்டும் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்கி கொண்டே இருக்குது. ஒரு மண்ணிற்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா என்று கேட்டால் மதிப்பே கிடையாது. ரோட்டில் இருக்கிற மண்ணுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் இந்த மண்ணிற்கு மதிப்பு எப்பொழுது வருகிறது என்றால் அந்த மண் குயவனுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மதிப்புள்ளதாக மாறுகிறது. அப்படி தானே? வெறும் மண்ணாக இருக்கிற வரைக்கும் அது என்ன நடந்தாலும் அது யாருமே கண்டுகொள்வதில்லை. ஆனால் அது எப்பொழுது குயவனுடைய கைக்கு வருகிறதோ, குயவன் கையில் அந்த மண் இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு எதை பொறுத்து இருக்கிறது என்றால் குயவன் கையை பொறுத்து தான் இருக்குது. குயவன் அதை எப்படி வணைகிறானோ அதை பொறுத்து தான் அவருடைய மதிப்பு. வெறும் மண் தான். இவன் அழகான ஒரு பூஞ்செடி வைக்கக்கூடிய ஒரு நல்ல மண் பாண்டமாக வணைகிறான், பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. 100 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ அது விற்கிறார்கள். அப்போ அதனுடைய மதிப்பு எதை பொறுத்து இருக்கிறது என்றால் அது யாருடைய கையில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த மண்பாட்டத்தினுடைய மதிப்பு இருக்கிறது. பல நேரங்களில் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடலாம். நிறைய பெண்கள் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ், என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய மதிப்பு உங்களை பொறுத்தது அல்ல, நீங்கள் யாருடைய கையில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது தான். ஒரு மோனலிசாங்கிற பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு ஒரு சிலர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பெயிண்டிங்கோட மதிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை
யார் வரைந்தாரோ அதனால தான் அது ஃபேமஸ். ஏனென்றால் அது வரைந்தவர் ஒரு மிகப்பெரிய ஆள், டாவின்சி, ஒரு மிகப்பெரிய நபர். அவருடைய எதற்காக சொல்லுகிறேன் என்றால் பல படங்கள் இருக்கலாம், ஆனால் எதை எல்லா ஜனங்களும் கொண்டாடுவார்கள் என்றால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எதை வரைஞ்சிருக்கிறாரோ அதை எல்லாரும் கொண்டாடுவார்கள். சாதாரணமாக வரைஞ்சிருக்கிறது அவ்வளோ தூரம் ஈர்ப்பு இருக்காது. அதே போல் உங்களுடைய மதிப்போ என்னுடைய மதிப்போ நாம் செய்வதை வைத்தோ நாம் வாழ்வதை வைத்தோ நான் யார் என்பதில் அல்ல நம்முடைய மதிப்பு, நான் யாருடையவன் என்பதில் தான் உங்களுடைய மதிப்பு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வேல்யூ, நீங்கள் உங்களுடைய ஒர்த் என்னங்கிறது நீங்கள் யாருங்கிறதுல இல்லை. நான் சொல்வது நன்றாக புரிந்து நம்முடைய இருதயத்தில் சாத்தான் அதை நம்முடைய இருதயத்தில் நம்மை அறியாமலேயே உள்ளே தருவான். நீ ஒன்றுக்கும் உதவாதவன், உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, யூ ஒர்த் நத்திங், நீ வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. பல பேர் இந்த இந்த எண்ணத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் தான் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். இல்லை, அது சாத்தான் நமக்கு தருகிற காரியம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது அல்ல உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய ஒர்த்து. நீங்கள் யாருடையவர்கள் என்பதில் தான் உங்களுடைய மதிப்பு இருக்கு. நீங்களும் நானும் யாருடையவர்கள்? தேவனுடையவர். we are his children. நாம் அவருடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமானவர்கள். குயவன் கையில் உள்ள களிமண், அதனால் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே இல்லை, ஒரு நாள் நம்மை கைவிடுவதும் இல்லை. குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறாரா, வணைந்து கொண்டே இருக்கிறார். we are still at the hand of the potter. இன்னும் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரங்களில் தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையோ அவருடைய அன்பு ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறது இல்லை. எரேமியா 31:3 வாசியுங்கள். எரேமியா 31:3. கவனிங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தால். அநாதி சிநேகம்னா என்ன? அனாதையாக இருக்கிற சிநேகமா? இல்லை. ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது ஐ ஹவ் லவ்ட் வித் எவர் லாஸ்டிங் லவ். எவர் லாஸ்டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் என்ன கிடையாது அப்படின்னா எண்டே கிடையாது. எவர் லாஸ்டிங். அநாதி ஸ்நேகம்னா அவருடைய அன்பிற்கு என்ன கிடையாது அப்படின்னா முடிவே கிடையாது. மனிதர்களுடைய அன்புக்கு முடிவு இருக்கிறதா? இருக்குது. ஒரு லிமிட் வரைக்கும் தான் எப்படி இருக்கும் நம்முடைய அன்பு இருக்கும். பிள்ளைங்க மேலே எவ்வளோ அன்பாக இருப்போம், ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, கோவம் வந்துடும். அதே போல் எல்லா உறவுகளிலும் மனிதர்களுடைய அன்பிற்கு என்ன உண்டு அப்படின்னா லிமிட் உண்டு. ஆனால் அவருடைய அன்புக்கு என்ன கிடையாது சொல்லுங்கள், முடிவே கிடையாது. அவருடைய அன்பிற்கு முடிவும் கிடையாது, அவருடைய இரக்கத்திற்கு என்ன கிடையாது முடிவும். அதெல்லாம் பாட்டு பாடுறோம், உங்கள் இரக்கத்திற்கு அளவே இல்லை, உங்கள் அன்பிற்கு முடிவே இல்லை. அதான் சொல்ல அவருடைய அன்பு அநாதி சிநேகம். அவருடைய கரத்தை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, குயவனுடைய கையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. குயவனுடைய கையில் இருந்து ஒரு நாள் நான் விலகி போகவே முடியாது. என்ன பண்ணலாம், கெட்டு வேணால் போகலாமே ஒழிய குயவன் கையிலிருந்து விலகி போக முடியாது. நான் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்த்து தான் நான் நிற்பேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அவருடைய சித்தத்தின்படி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் எதிர்த்து நிற்கலாம். தேவன் ஒரு நாளும் நம்மை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ண மாட்டார்னா நம்மை வணங்குகிற தேவன் அல்ல. அவருடைய சித்தத்தை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறவர் அல்ல. அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது நாம் நினைப்பதை விட நம்மை அழகாக வணைந்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைத்து கொண்டிருக்குது ஒரு லெவலில் இருக்குதுன்னா ஆண்டவருடைய திட்டம் அது மேலானது. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். நம்முடைய திட்டங்கள் அவருடைய திட்டங்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள் நாம் நினைத்து கொள்ளலாம், இதோடைய வாழ்க்கை முடிந்தது. இத்தனை பல தோல்விகள், பல பிரச்சனைகள், இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன், இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கை போவதற்கு வாய்ப்பே இல்லை என்று மனிதர்களாகிய நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் முடிந்து விட்டது என்பது ஒன்று கிடையவே கிடையாது.
யுவர் ஃபெயிலியர் இஸ் நாட் யுவர் ஃபினிஷ். உங்களுடைய தோல்விகள் உங்களுடைய முடிவு கிடையாது. ஏன்னா நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய அன்பிற்கு முடிவில்லை. அவருடைய அன்பிற்கு முடிவில்லை என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு என்ன கிடையாது, முடிவே கிடையாது. நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை மீண்டும் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது சொன்னேன், குயவனால் படைக்கப்பட்டவர், we are designed by the potter. ரெண்டாவது, we are not abandoned by the potter, தேவனால் கைவிடப்படாதவர். மூன்றாவது, we are redesigned, we are renewed or we are reshaped by the potter. நாம் மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டவர்கள். எப்படி புதுப்பிக்கப்படுகிறோம்? 4 வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிங்க. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி. திருத்தமாய் எதை திருத்தமாய்? கெட்டுப்போன மண்ணை திருத்தமாய் செய்யும்படிக்கு என்ன பண்ணுறாரா? தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். மண் கெட்டு போயிடுச்சு, அவன் நினைத்தது போல் மண் ஒத்துழைக்கவில்லை என்றால் குயவன் என்ன செய்வார்? அந்த மண் பாண்டத்தை செய்கிறவன் என்ன செய்வார்? பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணுவார்னா திருப்பி என்ன பண்ணுவார்? நல்லா போட்டு மிதிப்பார், அப்படி குத்துவார், ஏதாவது பண்ணி அதை நன்றாக என்ன பண்ணுவார்னா ஃப்ளெக்சிபிள் ஆக்குவார். அந்த மண் நன்றாக ஒத்துழைக்கவில்லை என்றால் ஒரு சில அடிகள் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மளை தூரப்பட மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி அவர் விரும்புகிற பாத்திரமாக நாம் வணையதுக்கு ஸ்டபனாக இருக்கும் போது, இடம் கொடுக்காத பொழுது ஒரு சில அடிகள் நம்முடைய வாழ்க்கையில் படுகிறோம், ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஏன் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் தர பிரச்சனை என்றால், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அடிகளும் நொறுக்கப்படுகிற அனுபவமும் நம்ம எப்படி மாற்றுகிறது என்றால், இன்னும் அவருக்கு ஏற்றாற் போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புதுப்பித்து கொண்டே இருக்கு. நான் போன வாரம் சொன்னதான் திரும்பி சொல்ல விரும்புகிறேன். ஒரு அயன் எப்போது அதற்கு மதிப்பு கூடுனா, அது எந்த அளவுக்கு தான் உடைக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறதோ அதனுடைய மதிப்பு கூட்டிகிட்டே போகும். ஒரு இரும்பு, ஒரு கல் மாதிரி பெரிய இரும்பாக இருக்குது, அதுக்கு மதிப்பு பெரிய அளவில் கிடையாது. ஆனால் அது உடைக்கப்பட இடம் கொடுக்க அது சின்ன சின்ன பொருளாக மாற ரொம்ப மைன்யூட்டான பொருளாக மாற அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகும். சின்ன சின்ன இடங்களிலும் தேவன் உங்களை உடைப்பதற்கு, உங்களை நொறுக்குவதற்கு, உங்களை செதுக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க அவர் நம்மை இன்னும் உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. ஆனால் என்ன, அந்த ப்ராசஸில் பல அடிகளையும் பல மிதிகளையும் மண்ணை போல நாம் பெற வேண்டியது இருக்கும். ஒரு கதை ஞாபகம் வருகிறது, டைம் ஆயிடுச்சு. ஒரு 3 கல் இருந்ததான். ஒரு சிற்பி அந்த 3 கல்லையும் ஒரு சிற்பமாய் வடிவமைக்கலாம் என்று சொல்லி உடைத்து வடிவமைக்க முயற்சி எடுத்தார். ஒரு கல் அடிக்கும் பொழுது ஒத்துழைக்கவே இல்லை, ரொம்ப ஸ்டபனாக இருந்துச்சான். சரி, இந்த கல் என்ன பண்ண மாட்டேங்குது, நமக்கு ஏற்றால் போல அது ஒத்துழைக்க மாட்டேங்குது, சரி அது அப்படியே விட்டுடலாம் என்று சொல்லி அந்த கல்லை அப்படியே வைத்திருந்தார். இன்னொரு கல்லை அடித்திருக்கிறார், அது கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறது. சரி, ஒத்துழைப்பு கொடுக்க அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நன்றாக அடித்து கொண்டே இருந்திருக்கிறார். உடனே பக்கத்தில் இருக்க கல் சொன்னிச்சா, இங்கே பாரு, நீ என்ன பண்ணுற, அடிக்க நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, வாங்கிட்டு இருக்கிற, என்ன மாதிரி இதாக இருந்தேன்னா, ஸ்டப்பானாக இருந்தேன்னா, உறுதியாக இருந்தேன்னா அவன் என்ன பண்ணுவான், உன்னை விட்டுருப்பான், உனக்கு என்ன பண்ண தெரியல, அவனை டீல் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னிச்சான். ஆனால் அந்த கல் அந்த சிற்பி அடிப்பதற்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா தன்னை விட்டு கொடுத்து கொண்டே இருந்துச்சு. இந்த கல் ஒவ்வொரு முறையும் அவன் ட்ரை பண்ணும் பொழுது விட்டு கொடுக்கவே இல்லை, ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது. ஒரு நாள் வருகிறது, இந்த கல் அது அப்படியே இருக்கிறது. ஆனால் அந்த கல் அந்த சிற்பி தன்னுடைய இருதயத்தில் அந்த கல்லை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று நினைத்தானோ அப்படிப்பட்ட ஒரு அழகான சிற்பமாக அந்த கல்லை என்ன பண்ணான் அப்படின்னா அவன் வடிவமைத்தான். ஆனால் அழகான ஒரு சிற்பமாக அந்த கல் மாறியது. இந்த கல் அப்படியே இருந்துச்சு. நாள் வந்தது, 2 கல்லை எடுத்தான். ஒரு கல்லை வாசப்படிக்கு கீழே படியாக வச்சுட்டான், இன்னொரு கல் உள்ளே இருக்குது, அலங்காரமாக வீட்டிற்குள்ளாக இருக்கிறது.
இப்போ வருகிறவர்கள்லாம் எதை தான் மிதித்து வராங்க? அடுக்கி உடைக்கப்படுவதற்கு வாய்ப்பே கொடுக்காத கல்லை தான் எல்லாரும் மிதித்து வராங்க. ஆனால் எதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்கன்னா, எது உடைக்கப்படுவதற்கு இடம் கொடுத்துச்சோ, எந்த கல் தேவனுடைய சத்தத்திற்கு இடம் கொடுத்துச்சோ, எந்த கல் தன்னுடைய மாம்சத்தை உடைப்பதற்கு இடம் கொடுத்துச்சோ, அந்த கல் இப்போ வர எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக அந்த டிசைன் இருக்குது, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இப்பொழுது தான் அந்த கல்லுக்கு புரிஞ்சிச்சு, அன்னைக்கு சிற்பி அடிக்கும் போதே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் அந்த வழியை அட்ஜஸ்ட் பண்ணி, எதற்காக என்னை அடிக்கிறார், எதற்காக என்னை உடைக்கிறார் என்பதை நான் புரிஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு அவனை போல நான் என்னவா இருந்திருக்கலாம், ஒரு அழகான சிற்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வார்த்தையை தரும்பொழுது, உடைக்கும் பொழுதும் நான் இடம் கொடுக்கலை. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மிதிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக அவனே. நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் தேவன் அனுமதிக்கிற உடைக்கப்படுகிற அனுபவங்கள், பல வார்த்தைகளினால் தேவன் நம்மை உடைப்பார். சிற்பி கல்லை வைத்து அந்த கையில் வச்சிருப்பார் இல்லையா, அது என்னது, உளியினால் சுத்தினால் அடித்து அந்த சிற்பத்தை வடிவமைப்பது போல பல வார்த்தைகளினால் நம்ம தேவன் என்ன பண்ணுவார்னா உடைப்பார். அதுக்கெல்லாம் நான் மாம்சத்தை உடைக்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்னு இருந்தோம்னா கடைசி எல்லாராலையும் மிதிக்கப்படுகிற இடத்துல தான் நாம் இருப்போம். இல்லை, நாம் இருக்க வேண்டியது தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் இதன் மூலமாக என்ன சொல்லுகிறார், இதன் மூலமாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், இதன் மூலமாக நான் அடுத்த நிலைமைக்கு நான் எப்படி செல்றது, என்னை அவர் எப்படிப்பட்ட மண்பாண்டமாக வணைந்து கொள்ள விரும்புகிறார். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அவருடைய கையில் நீங்கள் இருக்கும் வரை, அவர் உங்களை பயன்படுத்தும் வரை, அவர் உங்களை வணைவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க நீங்கள் நினைக்கிற அளவில் அல்ல, இந்த உலகமே நம்மை பார்க்கக்கூடிய வகையில் நம்மை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற குயவன் நம்முடைய குயவன். அல்லேலூயா. அதனால் இந்த காலை நேரத்தில் நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைப்பது அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். we are designed by the potter. அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவருடைய கரத்தில் இருப்பவர்கள், அவரால் உருவாக்கப்படுகிறவர்கள். நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்ன உங்கள் கரத்தில் தருகிறேன், எங்கள் குடும்பத்தை உங்கள் கரத்தில் தருகிறேன், எங்கள் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து பல திட்டங்கள் இருக்கலாம். என் பையன் என் பொண்ணு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பல திட்டங்கள் இருக்கலாம். யூ ஹேவ் மோர் பிளான்ஸ். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு பல திட்டங்கள் இருக்குது, ஆனால் அந்த குழந்தையை உருவாக்குறவர் நீர். கொய்யவன் கையில் உள்ள களிமண்ணை போல எங்கள் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்றாற் போல் அவங்க வணைந்து கொள்ளும். எங்கள் குடும்பத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம், எங்கள் ஃபேமிலி, எங்கள் சபையை உங்கள் கரத்தில் தருகிறோம். நாம் எப்பொழுது நம்ம அவருடைய கரத்தில் கொடுக்குறோமோ, நம்மை அவருடைய கரத்தில் கொடுக்க அவர் வணைகிற பாத்திரமாக நம்மை மாற்றிக்கொண்டே இருப்போம். நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களை எழும்பி நின்று தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை முழுவதுமாக உங்கள் சமூகத்தில் தருகிறேன், என்னை முழுவதுமாக உங்கள் சமூகத்தில் குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல என்னை நான் படைக்கிறேன். ஆண்டவரே, குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறதுல ஒன்றே ஒன்று தான், உன்னை முழுவதுமாக உடைக்கப்படுகிற களிமண்ணாக அவர் கரத்தில் கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா, அல்லது என்னுடைய திட்டம், மை பிளான்ஸ், மை டிசையர்ஸ், அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குதா? இல்லை ஆண்டவரே, யோர் பிளான், யோர் ஹார்ட், யோர் டிசையர், அது என்னுடைய பிளானா, என்னுடைய திட்டமாக, என்னுடைய ஆசையாக மாறட்டும். நான் எனக்கு ஏற்றாற் போல அல்ல, குயவனுக்கு ஏற்றாற் போல, குயவன் உருவாக்குகிற களிமண்ணாக உங்க சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக இந்த முடிவு ஜெபத்தில் நம்ம இடத்துல இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கல ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, we are not standing with a stubborn heart. கடின இருதயத்தோடு உள்ள களிமண்ணை போல நாங்க இல்ல, நீர் வணைந்து கொள்வதற்கு ஏற்ற களிமண்ணாக இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறோம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா, நாம் கரத்தை உயர்த்துவது
we are completely, I surrender myself, I surrender my life, my family. அதுதான் அதுக்கு அர்த்தம். கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா அவரை பார்த்து? கரத்தில் ஒரு அர்ப்பணிப்பாக அவரை பார்த்து சொல்லுவோம். Lord, I completely give myself உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னுடைய குடும்பத்தை தர ஆண்டவரே, படைக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை தருகிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். ஆண்டவரே எங்களை உருவாக்குங்கப்பா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். Not my plans, your plan. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் கையிலே. கடைசியாக ஒரு முறை கரங்களை உயர்த்தி, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், முழுவதும் படைக்கிறேன் உங்க சமூகத்தில் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் உருவாக்கப்படுகிற பாத்திரமா என்னை வணைந்து கொள்ளுங்க. எங்க குடும்பத்தை வணைந்து கொள்ளுங்க, எங்க பிள்ளைகளை வணைந்து கொள்ளுங்க, எங்க சபையை வணைந்து கொள்ளுங்க. எங்களை முழுவதுமாக உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு இருதயங்களை தேவன் பார்க்கிறேன் ஆண்டவரே. உங்க கரத்தில் இருந்து எங்களை ஒரு நாளும் நீர் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. உம்முடைய அன்பு எத்தனை உயர்ந்தது ஆண்டவரே. that everlasting love, முடிவே இல்லாத அந்த அன்பு, அது தேவனுடைய அன்பு. நாம் அவரை விட்டு எத்தனை தூரம் சென்றாலும் அவருடைய கரம் நம்மை விட்டு விலகவே இல்லை. அவருடைய கரத்தில் இன்னும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறோம். அவர் எதிர்பார்க்கறதில்லை, அவர் வணைகிற பாத்திரமாய் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் பார்க்கிறேன். அப்பா ஆவியானவரே, நீர் விரும்புகிற பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளும். எங்களை முழுவதுமாக திருக்கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகையின் நாள் பரியந்தும் என்றென்றும் இருப்பதாக.